Hello guys, welcome back to Peak Time Learners. In the video, evolution of software engineering from an art form to an engineering discipline பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏர்லி டேஸில் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை ஒரு ஆர்டிஸ்டிக் வேல தான் பார்த்துருப்பாங்க. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பார்க்குற மாதிரி தான் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டே வந்து பார்த்துருப்பாங்க. அதை வந்துட்டு ஒரு ஃபார்மல் டிசிப்ளினாக பார்த்துருக்க மாட்டாங்க. அண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டாண்டர்டைஸ்ட் மெத்தடாலஜிஸ் இல்லாமல் தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு ஆடாக் ப்ராக்டிசஸ்க்கு வந்துட்டு லீட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்துட்டு குவாலிட்டியும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இதில் வந்துட்டு ஏர்லி டேஸ் இந்த பீரியட் 1950s to 1960s இந்த பீரியடாக ஆர்டிஸ்டிக் கிராஃப்ட்மேன்ஷிப் தான் சொல்லியிருப்பாங்க. இந்த பீரியடில் வந்துட்டு கோடிங்கை ஒரு ஸ்டாண்டர்ட் கைட்லைன்ஸ் இல்லாமல் தான் கோட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டிசைன்ஸை வந்துட்டு லாங் டேர்ம் இம்ப்ளிகேஷன்ஸை வந்துட்டு கன்சிடர் பண்ணாமல் தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணியிருந்தாலுமே இன்கன்சிஸ்டன்ட் டாக்குமெண்டேஷன் தான் வந்து இருந்திருக்கும். அண்ட் டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸை வந்துட்டு ஃபுல்லாக இக்னோர் பண்ணியிருப்பாங்க. அப்படி டெஸ்டிங் இருந்தாலுமே அந்த டெஸ்டிங்கெல்லாம் இன்கன்சிஸ்டன்ட் மேனரில் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டும் வந்துட்டு ஒரு டிஃபைன்டு ப்ராசஸோ ஒரு மெத்தடாலஜி இல்லாமல் தான் வந்து நடந்திருக்கும். அண்ட் இந்த ஆட்ஹாக் ப்ராக்டிசஸில் வந்துட்டு இன்எஃபிஷியன்சிஸ் இருக்கும், இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்கும், அப்புறம் லோவர் குவாலிட்டி அவுட்கம்ஸ் இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதில் அட்வான்டேஜஸ் இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். இன்எஃபிஷியன்சிஸ், இன்கன்சிஸ்டன்சிஸ், லோவர் குவாலிட்டி இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ். இதுக்குள்ளே அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவிட்டி, டெவலப்பருக்குள்ள க்ரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன் வந்துட்டு வெளியே வரும். அண்ட் இது வந்துட்டு ஒரு பெரிய அட்வான்டேஜ். பட் இது அவங்களோட க்ரியேட்டிவிட்டி மட்டும் இருந்தால் பத்தாது, வேறு நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வேறு அட்வான்டேஜஸும் வேணும். பட் அதில் எதுவுமே இல்லை. அண்ட் க்ரியேட்டிவிட்டி கொடுக்குறனால அவங்க ஒரு சின்ன விஷயங்களும் வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனாலே வந்துட்டு அது ரொம்ப டைம் ஆகும். அண்ட் கொடுத்துருக்க டெட்லைன்ஸ் எல்லாம் வந்துட்டு மிஸ் ஆயிரும், ரொம்ப காஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாமே வந்துட்டு இந்த ஏர்லி பீரியட் ஆர்டிஸ்டிக் கிராஃப்ட்மேன்ஷிப்பில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அண்ட் இந்த டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் வந்துட்டு தான் சாஃப்ட்வேர் க்ரைசிஸ்க்கு வந்துட்டு லீடிங்காக இருக்கும். சாஃப்ட்வேர் க்ரைசிஸ் அண்ட் பர்த் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். சாஃப்ட்வேர் க்ரைசிஸ் வந்துட்டு 1960s to 1970s வந்து வர ஒரு இதுதான். அண்ட் டேஸ் போக போக சாஃப்ட்வேர் சிஸ்டமும் வந்துட்டு லார்ஜராக ஆகிட்டே போகும். அண்ட் பீப்புளுக்குள்ளே ரெக்குவயர்மெண்ட்ஸும் வந்துட்டு அதிகமாகிட்டே போகும். அதை வந்துட்டு இந்த ஆர்டிஸ்டிக் கிராஃப்ட்மேன்ஷிப் ஆர்டிஸ்டிக் வேலை பார்த்தா நம்மளால் பண்ண முடியாது, நமக்கு ஓவர் காஸ்ட் ஆகும், அப்புறம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸ் வந்துட்டு வரும், ஓவர் ரன்ஸாக இருக்கும், மிஸ்டு டெட்லைன்ஸ், புவர் குவாலிட்டி இதெல்லாமே வந்து இருக்கும். இதெல்லாமே வந்துட்டு சாஃப்ட்வேர் க்ரைசிஸ்க்குள்ளே ஒரு லீடிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் வந்துட்டு ஆடாக் ப்ராக்டிசஸ் வச்சுட்டு இந்த பீரியடில் சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு டெவலப் பண்ண முடியல. இந்த ஆடாக் ப்ராக்டிஸ் வந்துட்டு சஃபிஷியண்ட்டாக இல்லை, இன்சஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இங்கேருந்து தான் ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் வேணுங்கிற தாட் வந்துட்டு எமர்ஜ் ஆகிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பீரியடில் 1970s to 1980s வந்துட்டு சாஃப்ட்வேர் என்ஜினியரிங்கிற வேர்டு வந்துட்டு எமர்ஜ் ஆகிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தடாலஜிஸ் அண்ட் ப்ராசஸஸ் எல்லாமே வந்துட்டு டெவலப் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ தேர்ட் ப்ராசஸ் தான் ஃபார்மலைசேஷன் ஆஃப் ப்ராசஸஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ். 1970s to 1980s வர பீரியடில் உள்ளது தான். இந்த பீரியடில் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தடாலஜிஸ் ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு டெவலப் பண்ணியிருந்தாங்க. இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்குள்ள சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்ணி வர மாதிரி தான் இந்த மெத்தடாலஜிஸ்லாம் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த பீரியடில் நடந்த ஒரு மைல் ஸ்டோன் தான் நாட்டோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கான்ஃபரன்ஸ் இன் 1968. இதில் தான் வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கை வந்து ஒரு டிசிப்ளினாக கொண்டு வரதுக்குள்ளே ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி சொல்லலாம். அண்ட் இதுக்கப்புறம் தான் வாட்டர்ஃபால் மாடல், ஸ்பைரல் மாடல், அஜில் மாடல் எல்லாமே வந்துட்டு எமர்ஜ் ஆச்சு. இந்த நாட்டோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கான்ஃபரன்ஸ் வந்துட்டு 2 செஷனாக தான் வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று ஜெர்மனியில் 1968, இன்னொன்று இட்டாலியில் 1969. இதெல்லாம் அவ்வளோ டீட்டெயில்டாக படிக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷனுக்கு தான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இந்த நாட்டோக்குள்ள ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் சர்டிஃபிகேஷன். இது வந்துட்டு 1980ஸ்லேருந்து 1990s வரைக்கும் உள்ளது தான். அண்ட் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் வந்து மெச்சூர்ட் ஆக ஆக அதோட ப்ராக்டிசஸ்லாம் வந்துட்டு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்காக ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ண தொடங்கினாங்க. அண்ட் இப்போ உள்ளது தான் வந்துட்டு அட்வான்ஸ்மெண்ட் இன் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ். இதெல்லாம் வந்துட்டு நமக்கு யூஸ் ஆகாது. நமக்கு வந்துட்டு ஃபார்மலைசேஷன் ஆஃப் ப்ராசஸஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ் வர படித்தா போதும். பிகாஸ் ஒரு ஆர்ட் ஃபார்ம்லேருந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கிற டிசிப்ளின் எப்படி வந்ததுன்னு தான் வந்துட்டு இந்த டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஏர்லி டேஸில் ஆர்டிஸ்டிக் ஒரு கிராஃப்ட்
ஃபர்ஸ்ட் மாதிரி தான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் வந்துட்டு நிறைய அட்வான்டேஜஸும் இருந்துச்சு, நிறைய லிமிடேஷன்ஸும் இருந்துச்சு. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் பெருசாக ஆக பீப்புளுக்குள்ள எக்ஸ்பெக்டேஷன் ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக தொடங்குச்சு. ஏன்னா அது அதிகமாகறனால நமக்கு இருக்க இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அந்த ஃபேஷனில் பார்க்கும்போது இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு சஃபிஷியண்டாக இல்லை, அந்த மெத்தட் வந்துட்டு இன்சஃபிஷியண்ட்டாக இருந்தது. அதனால இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸான மெத்தடாலஜிஸ் வேணுங்கிற ஒரு அவசியம் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் தேர்ட் ஃபேஸில் தான் நேட்டோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்தது. அண்ட் இந்த தேர்ட் ஃபேஸில் தான் வேரியஸ் மெத்தடாலஜிஸ் அப்புறம் ப்ராசஸஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இதிலேருந்து வந்தது தான் வாட்டர்ஃபால் மாடல், ஸ்பைரல் மாடல், அஜைல் மாடல். லேட்டராக இதிலேருந்து டிரைவ் பண்ணி வேறு நிறைய மாடல்ஸும் வந்துட்டு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு எவல்யூஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃப்ரம் அன் ஆர்ட் ஃபார்ம் டு அன் இன்ஜினியரிங் டிசிப்ளின். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுன்னா டாபிக் கமெண்ட்டில் சொன்னால் அது ரிலேட்டடான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம். அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்குள்ள நோட்ஸ் வந்துட்டு ஹோல் நோட்ஸாக இருக்குது, பெய்ட் நோட்ஸ் தான். சிங்கிள் அன்பெய்ட் நோட்ஸ் வந்துட்டு கொடுக்கறதில்ல. பிகாஸ் ஓரோ பிடிஎஃப்பும் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு அதுக்குள்ளான டைம் வந்துட்டு ஓவராக ஸ்பெண்ட் ஆகுது. அண்ட் ஒவ்வொன்றுக்கும் அதுக்குள்ளான ஹார்ட் ஒர்க் வந்துருக்கு. ஸோ பிடிஎஃப் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்கறதில்ல. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் போதும். ரேட் அண்ட் பே பண்ணதுக்கப்புறமா கிளாஸ் ரூமில் ஜாயின் பண்ணி விட்றேன். அதில் ஃபுல் டாபிக்ஸ் வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ.